அறிவுங்கிறது எப்பவுமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். லேர்னிங் ஹேஸ் நோ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் திராவிட இயக்கம் எப்பொழுதுமே புத்தகங்களை, எழுத்தாளர்களை, பதிப்பாளர்களை எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். கலைஞர் அவர்கள் புத்தகங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவுக்கு எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயை பப்பாசிக்கு அவர் அளித்தார். இன்றைக்கு அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த வட்டியிலிருந்து எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், பதிப்பாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கலைஞர் பொற்கிழி விருதும் வழங்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான பொற்கிழி விருதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதே மேடையிலே 1 வாரத்துக்கு முன்பு அளித்தார். அது மட்டும் இல்லை, நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வாசிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இதே மாதிரி புக் ஃபேரையும் நம்முடைய அரசு நடத்திட்டு வருது. இந்த சென்னை புத்தக காட்சியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் நம்ம அரசு வழங்கி வருகின்றது. அது மட்டும் இல்ல, வைகை, சிறுவாணி, காவிரி ஆகிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றது. தமிழ் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகிறது. எழுத்தாளர்கள் பிறந்த நாள்ல தொடர்ந்து கூட்டங்கள், பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது, உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், இலக்கிய மாமணி விருதுகள், இப்படி உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது.